ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. ஸோ செம சூப்பருங்க. ஸோ நேற்றுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாய்ஸ் கேங் வந்து லைவ் வந்தாங்க. இன்றைக்கி நம்ம கேர்ள்ஸ் கேங் வந்து லைவ் வந்திருக்காங்க. கேங்குன்னு சொல்ல முடியாது, நம்ம காவேரியும் அண்ட் ராகினியும் வந்து லைவ் வந்திருக்காங்க. ஸோ யார் வீட்டில் வந்திருக்காங்கன்னா காவேரி வீட்டிலேருந்து வந்திருக்காங்க. ஆல்ரெடி வந்து கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி லைவ் வந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து மீண்டும் வந்து இந்த லைவ் வந்திருக்காங்க. ஸோ 2 வீடியோலுமே அவங்க என்னென்ன இம்பார்ட்டண்டான விஷயம் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் 2 வீடியோஸ் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணேன். இல்லை ஃபஸ்ட் வீடியோவில் முக்கியமான அப்டேட்ஸ் இதில் பார்ப்போம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இன்னும் லைவில் என்னென்ன சொன்னாங்க அப்படின்னு அதில் பார்ப்போம். ஸோ ஒரு லைவ் வீடியோ ஃபுல்லாக பார்த்து இன்னொரு லைவ் வீடியோ நான் ஃபுல்லாக பார்க்கல. ஸோ கொஞ்சம் அப்டேட்ஸ் தான் பார்த்து உங்களுக்கு நான் திரும்பி ஷேர் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு அவங்க ஷேர் பண்ண வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா காவேரி வீட்டில் தான் ஷூட்டிங் போயிட்டுருக்கு. காவேரி அம்மாவுக்கு ஷூட்டிங் இருக்குது, கங்காவுக்கு எடுத்திருக்காங்க. ஆனால் ஏன் காவேரி வீட்டுக்கு சித்தி வந்திருக்காங்க, பசுபதி வந்திருக்காரு, ராகினி வந்திருக்காங்க, விஜய்க்கு எங்கன்னு கேட்கும்போது விஜய் ஷூட்டிங்கில் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. என்னடா நடக்குதுங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ காவேரி வந்து பார்த்திங்கன்னா எங்கேயும் போகல, பேக்கை தூக்கிட்டு போனவங்கள திருப்பி கொண்டாந்து உட்கார வச்சாச்சு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா அது அப்புறம் பார்ப்போம். இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க எல்லாரும் இருக்காங்க. ஏன் இருக்காங்க ஒன்றுமே புரியலையே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ எல்லாருமே விஜய் வீட்டுக்கு வந்திருக்காங்க. மேபி வந்து என்னவா இருக்கும்னு சொல்லி உங்களுக்கு எதுவும் ஐடியா இருந்தது மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் வந்து 1000 மகாநதி எண்ட் ஆக போதா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. நேற்றுக்கு வந்து கமருதினை கேட்டிருந்தாங்க, அதாவது குமரனை கேட்டிருந்தாங்க. இன்றைக்கி விஜய் நம்ம காவேரி கிட்டே கேட்டிருக்காங்க. ஸோ காவேரி ஏங்க நல்லா தானங்க போயிட்டுருக்கு, 1500 எபிசோட் 1500 எபிசோட் போகுங்க, போடுறா செம்ம அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா நேற்றுக்கு அவர் 1000ன்னு சொன்னார், அவங்க 1500 எபிசோட் வரைக்கும் நல்லா போகும் அப்படிங்கிற மாதிரி நம்ம காவேரியுமே சொல்லியிருக்காங்க. காவேரி அப்போவே 2000 எபிசோட்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் வந்து அவங்களுக்குலாம் வந்து அவ்வளோ ஆசைகள் இருக்குது. ஸோ அதில் அப்படியே கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட சப்போர்ட் அவங்களுக்கு எப்போயுமே இருக்கணும். ஏன் டவுட் இருக்குன்னா, மேபி அவங்க சித்தி ஏன் வந்திருக்காங்கன்னா விஜய் காவேரிக்காக ஏதாவது பேசுறதுக்காக வந்திருப்பாங்களோ அவங்க அம்மா கிட்ட அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஏன்னா சம்மந்தம் இல்லாமல் சித்தி வந்திருக்காங்க அப்படிங்கிறப்ப டவுட்டு தான் இருக்கு இல்லையா? ஸோ தெரியல, எனக்கு அதான் கேஸ் தோணுது. ஓகே சித்தி வந்திருக்காங்க, ஓகே பசு ராகினி எதுக்காக சம்மந்தம் இல்லாமல் வந்திருக்காங்க, அவங்களுக்கு என்னங்க ஷூட்டிங் போயிட்டுருக்கு, ஸோ ஒன்றுமே புரியல. உங்களுக்கு எதுவும் ஐடியா இருந்தால் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பை பாய்.